ரெண்டு பேரும் இப்படி வந்து சேர்ந்து இருப்போம். இந்தாங்க அப்படியே எதிர்க்க இருந்து அப்படி இருப்போம். இப்போ பயிற்சியின் போது நம்ம நண்பர் ஒருத்தர் வந்து எல்லா விஷயங்களையும் எழுதிட்டுருக்கார், பண்ணிகிட்ருக்கார். அவர் கேள்விகளும் சிலதெல்லாம் கேட்டுட்ருக்கார். இப்போ அங்காளம்மன் விஷயம் பற்றியும் உச்சிஷ்ட கணபதி அங்காளம்மன் கூட வரக்கூடிய உச்சிஷ்ட கணபதி பற்றியும் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள். அங்காளம்மனோட தியானம் பெரும்பாலும் அருள்வாக்குக்கு வந்து நான் இன்னும் ஈஸியாக அம்பாளுடைய அருளை உங்களுக்கு ஈஸியாக பெறதுக்கான வழிநிலையை நான் இப்போ சொல்கிறேன். அமாவாசை பௌர்ணமி தினங்களில் அங்காளம்மன் ஆலயத்தில் போய் நான் கொடுக்கக்கூடிய இந்த தியான மந்திரத்தையும் மூல மந்திரத்தை நீங்கள் ஜபம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அங்காளம்மன் வந்து ஈஸியாக வசியம் ஆகிடும். இன்றைக்கி நிறைய பேர் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, அம்மனோட அருள் பெறுறதுன்றது எல்லோருக்கும் சாத்தியம் இல்லை, 1000ல் ஒருத்தருக்கு தான். அதே சமயம் எல்லாருக்கும் அந்த அருள் வருமானா வராது. 1000ல் ஒருத்தருக்கு அது அம்பாலே விருப்பப்பட்டு உடம்புல இறங்கி அருள்வாக்கு சொல்லி நல்லது கெட்டது எல்லாமே செய்கிறா. பரிகாரங்கள்லாம் நிறையா செஞ்சுக்கிட்டு இருக்கா. நான் அனுபவத்தில் பார்த்துட்ருக்கேன் இந்த விஷயங்கள்லாம். நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 27 வருஷம் அம்பாலோட சன்னிதானம். அமாவாசை ஆனால் ஊஞ்சல் சேவைக்கு போவேன், பௌர்ணமி ஆனால் அம்பாலோட மூலஸ்தானம் கர்ப்பகிரகத்தை போய் பார்த்து அம்பாலை தரிசனம் பண்ணிட்டு வருவேன். இப்படி பண்ணிட்டு வரும் காலில் தான் அவளே எனக்கு உடம்புல அருளாக இறங்கி எனக்கு அருளாடல் செஞ்சாள். இந்த அருளாடலுங்கிற விஷயம் சாதாரண விஷயம் இல்லை. அப்போ அந்த அருளாடல் வர்றதுக்கு நம்ம எவ்வளோ உடல் தகுதியாக அம்பால் அணுகணுங்கிறது விஷயம். இப்போ அங்காளம்மனோட தியான மந்திரத்தை பார்ப்போம்.